இப்ப இவங்களுக்கு எது பலமா இருக்க போகுதுன்னா அவங்களுடைய ஐக்கியூ தான் பலமா இருக்க போகுது. அவங்களுடைய நாலேஜ், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் பலமா இருக்க போகுது. இவங்க மத்தவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்க அந்த அளவுக்கான மரியாதை இவங்களுக்கு கிடைக்கும். சோ அது அவங்களுக்கு பலமா இருக்கும். பரவாயில்ல, இவங்களுக்கு இவ்வளவு மரியாதை கிடைக்குதே, அதை மத்தவங்க பார்ப்பாங்க. எதிரி அதை பார்த்து கூட ஆஃப் ஆகுவாங்க. மிதுன ராசி இந்த குரு பயிற்சியில என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும் போது, புதிய விஷயங்களை உருவாக்கலாம், மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். மேனிஃபெஸ்டேஷன்றது போது எனக்கு வாழ்க்கையில இந்த மாதிரியான ஒரு கார் வாங்கணும், இந்த மாதிரியான ஒரு வீடு வாங்கணும், நான் இந்த மாதிரியான ஒரு பிசினஸ் பண்ணணும், அதுக்கான மேனிஃபெஸ்டேஷன், அது ஆசைகளை அவங்க வெளிப்படுத்த விதம், அதற்கான முயற்சியில இறங்குறது. கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா, இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. மிதுன ராசி என்பவர்களுக்கு குரு பெயர்ச்சி டைம்ல எந்த ஒரு விஷயம் பயங்கர பலமா இருக்க போகுது? மிதுனம் இந்த ராசியில ஃபர்ஸ்ட் பலத்தை கேட்டிருக்கீங்க. அப்ப இவங்களுக்கு பலத்துக்கு இந்த கார்டு வரணும்ன்றது விதி. சோ அந்த ஒரு விஷயம் தான் இப்ப சொல்ல வந்தேன். அப்ப இவங்களுக்கு எது பலமா இருக்க போகுதுன்னா அவங்களுடைய ஐக்கியூ தான் பலமா இருக்க போகுது. அவங்களுடைய நாலேஜ், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் பலமா இருக்க போகுது. இவங்க மத்தவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்க அந்த அளவுக்கான மரியாதை இவங்களுக்கு கிடைக்கும். சோ அது அவங்களுக்கு பலமா இருக்கும். பரவாயில்ல, இவங்களுக்கு இவ்வளவு மரியாதை கிடைக்குதே, அதை மத்தவங்க பார்ப்பாங்க. எதிரி அதை பார்த்து கூட ஆஃப் ஆகுவாங்க. சோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு பலம் வாய்ந்ததா இருக்க போகுது இந்த குரு பயிற்சியில. சூப்பர். எந்த ஒரு விஷயம் ரொம்ப பலவீனமா இருக்க போகுது? மிதுன ராசிக்கு குரு பயிற்சியில எது பலவீனமா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, கம்ப்ளீஷன் பண்றதுல சில தடைகள் இருக்கும். ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் இருக்கணும். இவங்க அந்த 90% இருந்துட்டு அந்த 10% கிவ் அப் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அது ஏதோ ஒரு விதமான பொறுமை இல்லாம போகிறது, இல்ல மத்த விஷயங்களை டைவர்ட் ஆகுறது. சோ அந்த ஒரு 10%ல அவங்க கிவ் அப் ஆகுறதுனால எது எடுத்தாலும் அப்ப ஒரு கம்ப்ளீஷனுக்கே போகாது. அது கம்ப்ளீஷன் போகாதனால அடுத்து இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்கா போயிடும். சோ அப்ப கம்ப்ளீட் பண்ணாம போகிறான்னா அது அவங்களுடைய பலவீனத்தை குறிக்கும் இந்த குரு பயிற்சியில. அதனால எதை எடுத்தாலும் முடிஞ்ச அளவுக்கு முடிக்க முடியும்னா எடுக்கிறது நல்லது. அப்படி எடுத்துட்டாலும் அதை 100% கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் அதுல பொறுமை காக்குறது ரொம்ப அவசியம். ஓகே, பேஷன்ஸ் ரொம்ப மஸ்ட்ன்றீங்க. சூப்பர். ஓகே, எந்த ஒரு விஷயம் இந்த குரு பயிற்சி டைம்ல பண்ணலாம்? மிதுன ராசி இந்த குரு பயிற்சியில என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும் போது, புதிய விஷயங்களை உருவாக்கலாம், மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். மேனிஃபெஸ்டேஷன்றது போது எனக்கு வாழ்க்கையில இந்த மாதிரியான ஒரு கார் வாங்கணும், இந்த மாதிரியான ஒரு வீடு வாங்கணும், நான் இந்த மாதிரியான ஒரு பிசினஸ் பண்ணணும், அந்த மாதிரி அதற்கான மேனிஃபெஸ்டேஷன், அது ஆசைகளை அவங்க வெளிப்படுத்த விதம், அதற்கான முயற்சியில இறங்குறது, வேண்டுதல்ல கேட்கறது, பிரேயர்ஸ்ல கேட்கறது. இந்த குரு பயிற்சியில அவங்க அந்த மாதிரி என்னெல்லாம் செய்யறாங்களோ அது அவங்களுக்கு குரு பகவான் கண்டிப்பா அந்த ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. ஓகே, உனக்கு இதான வேணும், அதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது மாதிரி மேனிஃபெஸ்டேஷன்லாம் இந்த குரு பயிற்சியில அவங்க தாராளமா பண்ணலாம். அண்ட் புதிய விஷயங்களை தொடங்கணும் அப்படின்னு இருக்கு. இப்போ சில ஃபைல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, தூசு தட்டு திருப்பி அந்த ஃபைலை எடுத்து ரீஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவங்களுடைய வாழ்க்கையிலும் சில ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும், அது தூசு தட்டு கூட எடுக்கலாம். அப்படியான விஷயங்களும் பண்ணலாம். ஓகே, புதிய துவக்கமா இருக்கணும். ஓகே, எந்த விஷயம் பண்ணக்கூடாது? மிதுன ராசி இந்த குரு பயிற்சியில என்ன பண்ணக்கூடாதுன்னா, இவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ற எந்த விஷயத்தையும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ற ஒரு வார்த்தையா இருக்கட்டும், ஒரு நபரா இருக்கட்டும், ஒரு நபரினுடைய தாட்ஸ், எண்ணங்களா இருக்கட்டும், ஃபீலிங்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரி எதுக்குமே அவங்க செவி சாய்க்க கூடாது, அதை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஏன்னா இந்த காலகட்டம் அவங்க அப்சர்வ் பண்ணக்கூடிய காலகட்டம், செல்ஃப் டிஸ்கவர் பண்றக்கூடிய காலகட்டம். அப்ப அந்த டைம்ல மத்தவங்களை பத்தி யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா கவலை மட்டுமே மிஞ்சும். இன்னொன்னு, கவலைப்படுறது, சோகப்படுறது, நிறைய பேர் மிதுன ராசியில பாக்குறவங்க கணத்துல கை வச்சுட்டு உட்கார பழக்கும் போது அது பண்ணவே கூடாதுன்னு இருக்கு. ஏன்னா இப்படி உட்கார்ந்தாங்கன்னா இது ஒரு சாஸ்திரமோ இல்ல மூட நம்பிக்கை அதை சார்ந்தது இல்ல. இப்ப நம்மளே கொஞ்ச நேரம் இப்படி உட்காந்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மைண்ட் ஆஃப் ஆயிடும். இப்படி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பாருங்க, மைண்ட் ஆஃப் ஆயிடும். ஆஃப் ஆயிடும், அவ்வளவுதான். ஒரு மாதிரி டவுன் ஆயிடுவோம், எனர்ஜி டவுன் ஆகும். அது சைக்காலஜிக்கலா நம்ம அந்த மாதிரி ஆகிடுவோம். சோ
அதுதான் கணத்துல கை வச்சுட்டு உட்காராத அப்படின்னுவாங்க. இவங்க அந்த மாதிரி பழக்கம் இருந்துன்னா அது வந்து கண்டிப்பா பண்ணவே கூடாது. ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து மிதுன ராசி என்பவர்களுக்கு குரு பயிற்சி டைம்ல வந்து செல்வ செழிப்பு வரணும் சேரணும் அப்படின்னா டைரக்ட் சொல்லக்கூடிய மெசேஜ். சோ மிதுன ராசி குரு பயிற்சியில செல்வ செழிப்பு சேரணும் வரணும்னா இறங்கி போராடணும், இறங்கி ஃபைட் பண்ணணும். ஓகே. காம்படிஷன்ஸ்ல வந்து கலந்துக்கிட்டாதானே வின் பண்ண முடியும். கண்டிப்பா. காம்படிஷன் கலந்துக்காமலே நான் வின் பண்ணிடுவேன்னா எங்க வீட்ல இருந்து வந்து நம்ம ட்ராஃபி எது வந்து கொடுப்பாங்களா என்ன? இறங்கி போராடணும். அந்த காம்படிஷன்னா என்ன, இவங்களுக்கு மாலை மரியாதை போட்டு காம்படிஷன்ல விட மாட்டாங்க. அந்த காலத்துல நம்ம சண்டை போட்டுதான் ஆகணும். சண்டை போடும் போது சட்டை கிழியும், மண்ணு ஓட்டம் எல்லாம் ஆகும். நம்மள வந்து தங்கத்தட்டுல வந்து சண்டை போட விட மாட்டாங்க இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணணும். ஓகே. சோ அப்படி பண்ணணும். உழைக்கிறதா இருக்கட்டும், ஒரு சொத்து ரீதியான பிரச்சனைகளுக்கு ஃபைட் பண்றதா இருக்கட்டும், காம்படிஷன்ஸை வந்து பாக்குறதா இருக்கட்டும். ஸோ எல்லாமே கொஞ்சம் பிரச்சனைக்குரியதா இருந்தாலும் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாதான் இவங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட்ஸ் இவங்களுக்கு நடக்கும். அப்படின்றதால காம்படிஷன்ஸ் அவங்க வந்து கண்டக்ட் பண்ணணும். கண்டிப்பா மேம். எதுவுமே வந்து முயற்சி இல்லாம கிடைக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது மிதுன ராசி என்பவர்களும் எல்லாத்துலயும் முயற்சி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே வெற்றியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான மெசேஜ் சொல்லியிருக்கீங்க. சூப்பர் மேம். கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ் இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஓன் இஎம்ஐ.